Hi friends, I am Harry, Tech Invoice தமிழ்லேருந்து. Today Vivo X80 5G மொபைலோட hands on plus full review இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Let's start. ஓகே, கேமராலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் பேக்கில் 3 கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி சென்சர் வந்து 50 MB, அப்பச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.8. அனதர் ஒன் சென்சர் வந்து டெலிஃபோட்டோ சென்சர் 12 MB ப்ளஸ் வந்து 2.1 அப்பச்சர் சைஸ் சப்போர்ட் பண்ணது. சேம் 12 MB அல்ட்ரா வைட் சென்சர், இதுவுமே சேம் 2.1 அப்பச்சர் சைஸை தான் சப்போர்ட் பண்ணது. இந்த கேமராவுக்கு வந்து T-ஸ்டார் கோட்டிங் ஆல்சோ சப்போர்ட் பண்ணது இந்த கேமரா. ஸோ இதில் வந்து OIS வந்து ப்ரைமரி சென்சருக்கு சப்போர்ட் இருக்குது. தென் வந்து கிம்பிள் சப்போர்ட்மே, இந்த கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்மே இந்த கேமராவுக்கு இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் 4K வரைக்கும் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா தான், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட சாம்பிள் இமேஜ் ப்ரொவைட் பண்ணுறேன். தென் இது இந்த மொபைலோட ஓவரால் லுக் பார்க்கலாம். பாட்டமில் ஸ்பீக்கர் ப்ளஸ் வந்து சார்ஜிங் போர்ட், சிம் ட்ரே தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மைக் ஆல்சோ இருக்குது. ஸோ இந்த சிம் ட்ரே வந்து நானோ சிம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 நானோ சிம் சப்போர்ட் பண்ணது. தென் இதில் மெமரி கார்டு ஸ்லாட் தான் இல்லை. தென் வந்து ஸ்க்ரீன் பார்க்கலாம். ஸ்க்ரீன் வந்து 6.7 இன்ச் ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த மொபைலோட கேமரா, ஸோ கேமராவே நல்லா தான் இருக்குது. ஸோ இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த கேமராவோட சாம்பிள் இமேஜஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. 2 days யூஸ் பண்ணால் அதில் எடுத்த பிக்சர்ஸ் தான் 3 இமேஜஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நீங்களே எவ்வளோ இமேஜ் கிளியரிட்டியாக இருக்குன்னு. தென் வந்து இதில் ஸ்டெபிலைசேஷன் பாருங்கள். இந்த வீடியோவில் எவ்வளோ ஸ்மூத் அண்ட் கிளியராக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். அந்த வீடியோவில் செம்ம ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ இந்த ரூட்லேயுமே ரொம்ப கொஞ்சம் இந்த ரோடு வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காது. பட் அதுலேயுமே நீங்கள் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது வீடியோ இதில் கேப்சராக இருக்குதுன்னு நீங்களே செக் பண்ணலாம். செம்ம ஸ்டேபிளாக இருக்குது இந்த வீடியோ. ஓகே, இந்த மொபைலில் என்ன OS ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மொபைலில் Android 12 ப்ளஸ் வந்து funtouch OS தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த OS வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா நான் இது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் X70 மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதர் மொபைல் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே லெஸ் தான். பட் வந்து OS வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ஸோ அந்த எந்த இதுவுமே இல்லை. ஹேங்கிங் இஷ்யூ ப்ளஸ் வந்து இது மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. மொபைல் வந்து OS வந்து ரொம்பவே ஸ்டேபிளானது தான். ஸோ அதை பற்றி இஷ்யூஸ் இல்லை. தென் வந்து இந்த மொபைல் வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணலை, என்னோடய ஃப்ரெண்ட்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இது மொபைல் ஷாப்பில் இருந்து எடுத்த வீடியோ தான், அதனால தான் ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து கிளியராக ஃபுட்டேஜ் எல்லாம் வீடியோலாம் நல்லா எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதில் NFC ஆல்சோ இந்த மொபைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும் NFC தான் அந்த மொபைலில் இருக்குது. நானுமே X70 மொபைலில் இருந்து X80 மொபைல் பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் ஐடியாவில் இருந்தேன். பட் வந்து ரிலீஸ் ஆகும் தான் பார்த்தேன். அந்த மொபைல் வந்து அந்தளவுக்கு அப்கிரேடாக தெரியலை. ஸோ ஓகே, இந்த மொபைலில் எனக்கு தெரிஞ்சு டிஸ்பிளே ப்ளஸ் வந்து ஸ்பீக்கர்ஸ் தான் அப்கிரேட் மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இதில் பெரிஸ்கோப் லென்ஸ் ஆல்சோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த மொபைல் வந்து இம்ப்ரெஸ் ஆகலை. பட் வந்து இந்த மொபைல் வந்து டிஸ்பிளே தான் செமையாக இருந்துச்சு. அதுதான் எந்த இஷ்யூஸுமே இல்லை. பட் X70 ப்ரோவில் இருந்து இந்த மொபைலுக்கு வந்து மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா X70 ப்ரோ இதோட பெட்டரான மொபைல் தான். கேமரா வைஸ் அதர்வைஸ் எல்லாமே இதோட பெட்டரான மொபைல் தான். ஏன்னா டிஸ்பிளே மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பிகாஸ் வந்து இது 6.7 இன்ச்சு, அது வந்து 6.56 இன்ச்சு. ஸோ அதனால் வந்து டிஸ்பிளே மட்டும்தான் அதுக்கு டிஃப்ரெண்ட். அண்ட் ஆல்சோ அது வந்து அதோட வெயிட்டுமே இது ஓவரான வெயிட் இந்த மொபைலில். ஸோ அதனால் இந்த இது நான் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவே இல்லை. காஸ்ட்டுமே அதோட அதிகம்தான். பட் ஃபியூச்சர் வைஸ்
இந்த மொபைல் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. ஓகே இந்த கேமராவில் நிறையா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்களே செக் பண்ணிங்கன்னா இந்த போத்தி ஆப்ஷன் நோக்கியாவில் போத்தின்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி சேம் அந்த ஆப்ஷன் தான் இந்த மொபைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் வந்து ஃபீச்சர்ஸ் நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக. பட் வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடாக இந்த மொபைலில் அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. பெரிஸ்கோப் லென்ஸை தான் இது இந்த மொபைலில் கட் பண்ணிட்டாங்க. X70 ப்ரோவில் தான் இருந்தது, பெரிஸ்கோப் லென்ஸ் தான் இருந்தது. ஸோ பட் வந்து அதில் இந்த மொபைலில் இல்லை. தென் வந்து அதில் 5x வரைக்கும் ஆப்டிக்கலாக 5x வரைக்கும் ஜூமிங் பண்ணிக்கலாம். அதில் 2x வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து X70 ப்ரோவுக்கும் இதுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க, டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே இந்த மொபைலில் நிறைய டவுன்கிரேட்ஸ் இருந்தாலுமே மேஜரான அட்வான்டேஜ் இந்த மொபைலில் வந்து X70 ப்ரோவுக்கும் இந்த மொபைலுக்குமே மேஜர் டிஃப்ரென்ஸே அதோட ப்ராசஸர் தான். அதில் யூஸ் பண்ணியிருக்க X70 ப்ரோவில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் வந்து MediaTek 1200 Dimensity 1200. பட் இதில் ஹையர் ஜம்ப் பண்ணி Dimensity 9000 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வைஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸான ப்ராசஸர். இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர். அதுவுமே அப்போது வந்து ஃப்ளாக்ஷிப் லெவல் தான். பட் வந்து அந்த ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸர் வந்து வேறு லெவல் ப்ராசஸர் தான். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதில் சவுண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் டியூவல் ஸ்பீக்கர் சவுண்ட். ஸோ இந்த சவுண்டு வந்து பாட்டமில் இருந்து டாப்க்கு வந்து வேவ் ஆகிற மாதிரி இருக்குது. சவுண்டு வந்து சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. நான் செக் பண்ணலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். சவுண்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, கேட்டுகிட்டே இருக்கலான்னு இருந்துச்சு. ஸோ அதில் நான் ஜஸ்ட்டு காப்பிரைட்ஸும் இல்லாத மியூசிக் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் வந்து நீங்கள் சாங் தான் கேட்டால் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே இந்த மொபைலில் பேக் கேஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மொபைலோட ஓவரால் வெயிட்டு 206 கிராமுக்கு மேலே இருக்குது. அதுவுமே பேக் கேஸ் தான் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஓவராக வெயிட்டாக இருக்குது. இது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் X70 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட்டு 40 கிராம்ஸ்கிட்ட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மொபைல் வந்து. பட் இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. X70 கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே ரொம்பவே டாலாக ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவே நிறையா ஃபீச்சர்ஸும் X70 கம்பேர் பண்ணும்போது இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் டிஸ்பிளே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதோட X70 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் வந்து டிஸ்பிளே வந்து ரொம்பவே இன்னும் கொஞ்சமே கர்வ்டு ஆகிருக்கு. அந்த மொபைலில் ஸ்லைட்டாக அந்த மொபைலோட இந்த மொபைல் வந்து டிஸ்பிளே வந்து நல்லாவே கர்வ்டு ஆகிருக்கு. ஸோ பேசிக்காகவே எனக்கு கர்வ்டு டிஸ்பிளே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் X70 ப்ரோ ஆல்சோ நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதை விட இந்த மொபைலில் வந்து டிஸ்பிளே வந்து கொஞ்சம் கர்வ்டாகவே இருக்குது. ஸோ டிஸ்பிளே வைஸ் வந்து இந்த மொபைல் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மொபைலில் வந்து E5 AMOLED சாம்சங் E5 AMOLED தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இந்த டிஸ்பிளே வந்து 1200 நைட்ஸ் வந்து பிரைட்னஸ் அந்த ரொம்ப பிரைட்னஸ் வந்து இருக்கும். ஸோ இது ரொம்பவே பிரைட்டான டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் வந்து 120 Hz சப்போர்ட் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து ரொம்பவே ஸ்பீட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. டிஸ்பிளே தான் எந்த இஷ்யூஸுமே இல்லை. டிஸ்பிளேலையுமே நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவே நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைனாமிக் எஃபெக்ட்ஸு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் தான் எந்த இஷ்யூஸுமே இல்லை. அகெயின் இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பேசலாம். இந்த மொபைலோட ப்ராசஸர் தான் இந்த மொபைலுக்கே ஹைலைட்டு. இதோட X80 ப்ரோ அந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அந்த ப்ராசஸரோடைய Dimensity 9000 ப்ராசஸர் வந்து ரொம்பவே பெட்டரானது. பிகாஸ் வந்து பேட்ரி
பேட்ரி ஆப்டிமேஷன் வந்து இந்த மொபைலில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் 2 டேஸ் இந்த மொபைல் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த 2 டேஸ்லேயுமே இந்த மொபைல் சார்ஜிங் தான் எந்த இஷ்யூஸுமே இல்லை, நல்லா இருந்தது. ஸோ அதான் ப்ராப்ளமே இல்லை. நல்லா சார்ஜுமே 2 டேஸில் ஆல்மோஸ்ட் 1.5 டே வந்து நான் மார்னிங் சார்ஜ் பண்ணேன் ஃபஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து 1.5 டேக்கு மேலேயே வந்தது. சார்ஜிங்கில் தான் எந்த இஷ்யூமே இல்லை. அந்த பாக்ஸ்லேயே 80 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுற சார்ஜர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளேயே சார்ஜ் 1 ஹவர்லாம் இல்லை. ஸோ 50 மினிட்டுக்குள்ளேயே சார்ஜ் ஃபில் ஆயிடுது. பேட்ரி பற்றி எந்த இஷ்யூஸுமே இல்லை, நல்லா இருந்தது. சார்ஜிங் தான். பிகாஸ் வந்து டிமென்சிட்டி அந்தளவுக்கு பேட்ரி வந்து பவர் வந்து அந்தளவுக்கு எடுக்காது சார்ஜர் வந்து. ஸோ அண்ட் ஆல்சோ ஃபன்டச் ஓஎஸ் வந்து ரொம்பவே ஆப்டிமேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இஷ்யூஸே இல்லை. இப்போ நான் யூஸ் பண்ணுற வேரியண்ட் வந்து 8GB + 128GB வேரியண்ட். மொபைலோட ஸ்டோரேஜ் டைப் பார்த்திங்கன்னா UFS 3.1 தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் டைப். ஸோ அதான் இஷ்யூஸ் இல்லை, நல்லாயிருக்கு. ஸ்டோரேஜ் தான் இது. அதுமாதிரி ரேம்மே DDR5 ரேம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். ஸோ ஃபைனலி இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா என்னென்னு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மொபைலில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை, நல்லா இருக்குது இந்த மொபைல். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வெயிட்லாம் முக்கியம் இல்லை அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர் பிடிக்கும், டால்பி அட்மாஸோட டுவல் ஸ்பீக்கர் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொபைல் வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அதில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து லாங்கான டிஸ்பிளே ப்ளஸ் வந்து லேட்டஸ்ட்டான டிஸ்பிளே டெக்னாலஜி பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த மொபைல் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக ஒர்த்தான மொபைல் தான். இந்த ரேட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். பட் என்ன வெயிட் தான் கொஞ்சம் ரொம்பவே வெயிட் அதிகமாக தான் இருக்குது. பட் மொபைல் வந்து ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு வெயிட் தெரியலை. கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே யூஸ் பண்ணும்போது வெயிட் வந்து ரொம்ப ஹெவியாகவே தான் இருக்குது. ஸோ கேமரா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது கேமரா கொஞ்சம் டவுன்கிரேடாக இருந்தாலுமே சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நிறையா ஃபீச்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இந்த மொபைல் கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். 55,000 இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ரியலி குட் மொபைல். ஸோ தென் T-ஸ்டார் கோட்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ T-ஸ்டார் கோட்டிங் மீன்ஸ் வந்து நீங்கள் நைட் டைமில் தான் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லைட்ஸ் வந்து எந்த வித லாஸ் எதுவுமே இல்லாமல் கேமராவில் உள்ளே வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ இதுதான் T-ஸ்டார் கோட்டிங். ஸோ இது பேசிக்காக என்னென்னா நைட் டைமில் ஃபோட்டோ வந்து எடுக்கும்போது அந்த கிளாரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் தான். வேறு எதுவும் T-ஸ்டார் கோட்டிங் வந்து வேறு எதுவும் இல்லை. இது ஜீஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுற கேமராஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ T-ஸ்டார் கோட்டிங் இதுதான். ஃபைனலி இந்த மொபைலுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். X80க்கு 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து 3 மேஜர் அப்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணுன்னு சொல்லிட்டு விவோ சைட்லேருந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து விவோவில் அந்தளவுக்கு அப்டேட்ஸ் வருமானு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ப்ரீவியஸ் டைம் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் விவோவில் அந்தளவுக்கு அப்டேட்ஸாக கான்ஃபிடெண்ட்டாக வரும்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. மேபி அவங்க இந்த மொபைலுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் என்ன நடக்கலாம். ஸோ பட் 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து 3 மேஜர் அப்டேட்ஸ் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் மேபி ஃப்யூச்சரில். தென் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தென் வந்து டெக் இன்வைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இந்த வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம். தென் அகெயின் ஒன்ஸ் டெக் இன்வைஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச்.